இப்போ எஸ்பிஐ பேங்க் முன்னாடி நிற்கிறோம். என் கையில் ஒரு ஓரமாக கிழிஞ்ச 500 ரூபா நோட்டு இருக்குது. இந்த மாதிரி கிழிஞ்ச நோட்லாம் பேங்க்கில் கொடுத்தா மாற்றிக்கிறவாங்கன்னு தாங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதே பேங்க்கில் இதே ரூபா நோட்டை நான் வந்து ஏற்கனவே மாற்ற வந்தப்போ ஒரு ஓரமாக கிழிஞ்சிருக்கு, மாற்ற முடியாது, நீங்கள் ஆர்பிஐ போய் மாற்றிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஆர்பிஐல தான் போய் கேட்டுருவேன்னு சொல்லி ஆர்பிஐல கேட்டப்போ ஆதிரா கிராக்கர்ஸில் பட்டாசுகளை 80% டிஸ்கவுண்ட்டில் சிவகாசி விலையிலே தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்க. கம்மி விலையில் தரமான பட்டாசு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஃபோன் போடுங்க. adirakrackers.com அப்படிங்கிற வெப்சைட்டில் கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் தீபாவளியை ஆதிரா கிராக்கர்ஸோட கொண்டாடுவோம். அவங்க என்ன சொன்னாங்க, மறுபடியும் இப்போ ஏன் மாற்ற வந்திருக்கோம், உள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிழிஞ்ச நோட்டில் எத்தனை டைப் இருக்குது, எப்படி மாற்ற முடியும், மாற்றினா நமக்கு திரும்ப எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம நாட்டு நடப்பு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை இப்போ பார்த்துருங்க. அப்போ தான் உள்ளே போய் என்ன நடக்க போகுது, அதை வச்சு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். அக்கார்டிங் டு ஆர்பிஐ நோட் ரீஃபண்ட் ரூல்ஸ் 2018, டேமேஜ் ஆன நோட்டு கிழிஞ்சு போன நோட்டில் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று சாயில்டு நோட், இன்னொன்று மியூட்டிலேட்டட் நோட். சாயில்டு நோட்டுன்னா சொல்கிறேன்பா, இப்படி காந்தி காலத்தில் வந்த ரூபா நோட்டெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணி ரொம்ப அழுக்காகி கசங்கி தேஞ்சு போன நோட்டெல்லாம் சாயில்டு நோட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சைடாவது சீரியல் நம்பர் தெளிவாக தெரியணும். சரி, அந்த மியூட்டிலேட் நோட்டுங்களா அப்படின்னா அதுலேயும் ஒரு ஓரமாக கிழிஞ்சிருக்கும், இல்லாட்டி 2 துண்டாக கிழிஞ்சிருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு ஓரமாவது சீரியல் நம்பர் தெளிவாக தெரியணும். அதைத்தான் மியூட்டிலேட்டட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் நான் கொடுத்த நோட்டு மட்டும் செல்லாதுன்னு சொன்னீங்க? இந்த பாரு, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வேணும்னு எகத்தாளம் பண்ணுற பார்த்தியா. நீ கொடுத்த நோட்டில் பேனா மை கொட்டி சீரியல் நம்பரே தெளிவாக தெரியல. இப்படி நோட்டில் பேனா மை கொட்டி குழம்பு கொட்டி சிசரை வச்சு வேணும்னே கட் பண்ணி அந்த நோட்டு டேமேஜ் ஆகி சீரியல் நம்பரே தெளிவாக தெரியலனா கண்டிப்பாக அந்த நோட் செல்லாது. இப்போ 20 ரூபா இல்லை 20 ரூபாய்க்கு மேலே உள்ள ரூபா நோட்டு வந்து டேமேஜ் ஆயிருந்தாலோ இல்லை கிழிஞ்சிருந்தாலோ அதில் 50%க்கு மேலே அந்த ரூபா நோட்டு வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா அதை பேங்க்கில் கொடுத்து, இப்போ 20 ரூபா கொடுத்து 20 ரூபா அப்படியே வாங்கிக்கலாம். 10 ரூபானா 10 ரூபா கொடுத்து அப்படியே ஃபுல் அமௌண்ட்டும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா 50% கீழே, அதாவது 40% நோட்டு தான் கிளியராக இருக்குது அப்படின்னா அது பேங்க்லேயே செல்லாது. அதுவே 50 ரூபா இல்லை 50 ரூபாய்க்கு மேலே உள்ள ரூபா நோட்லாம் கிழிஞ்சிருந்தாலோ டேமேஜ் ஆயிருந்தாலோ அதில் 80% ஆஃப் நோட்டு கிளியராக இருந்துச்சுன்னா ஃபுல் அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் 40லேருந்து 80% நோட்டு தான் கிளியராக இருக்குது அப்படின்னா பாதி அமௌண்ட்டு தான் வாங்க முடியும். இப்போ 500 ரூபா கொடுத்து 250 ரூபா வாங்கிக்கலாம். இப்போ 40%க்கு கீழே ரூபா நோட்டு வந்து கிளியராக இருக்குது, சீரியல் நம்பர்லாம் சரியாகவே தெரியல அப்படின்னா அந்த நோட்டு பேங்க்லேயே செல்லாது. ஆனால் அந்த பொண்ணு கொடுத்த 10 ரூபா நோட்டில் 60% வந்து கிளியராக தெரிஞ்சு சீரியல் நம்பர்லாம் தெரிஞ்சு, அதனால் செல்லுமேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்படி பேங்க்கில் ஒரு நாளைக்கு 20 நோட்டு வரைக்கும் நம்ம கொடுத்து மாற்றிக்கலாம். இல்லைனா 5000 ரூபா மதிப்புள்ள பணம் வரைக்கும் நம்ம கொடுத்து மாற்றிக்கலாம். அதுக்கும் மேலே போச்சுன்னா ப்ரொசீஜர்ஸ்லாம் அதிகமாகும், அப்புறம் பணம் மாற்றி வாங்க லேட் ஆகும். சரி, நீங்கள் எதுக்கு அந்த நோட்டு வாங்கி வச்சிங்க? எனக்கு இந்த சட்டம்லாம் தெரியும். நான் போய் ஏதாவது ஒரு பேங்க்கில் கேஷியர் கவுண்டரில் கொடுத்து சொல்லி மாற்றிக்கிடுவேன். முக்கியமாக இந்த கிழிஞ்ச நோட்டெலாம் மாற்றுறதுக்கு அந்த பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. எந்த பேங்க்லனாலும் கொடுத்து மாற்றிக்கலாம். அப்படியா? சரி, இப்போ நான் முன்னாடி கேட்ட மாதிரி இந்த ஏடிஎம்லேருந்து டேமேஜான நோட்டு, அப்புறம் இந்த பேனாவில் இருக்கிற நோட்டு, இந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் செல்லுமா? இப்படி பேனாவால் பென்சிலால் நோட்டில் எழுதியிருந்தாலும் அந்த நோட்டும் ரீஃபண்ட் ரூல்ஸ் படி செல்லும். ஆனால் மேக்ஸிமம் எது எழுதாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் அந்த மாதிரி நோட்டையும் பேங்க்கில் வாங்க மாட்டாங்க, செல்லாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் படி ஆர்பிஐ வெளியிடுற ஒவ்வொரு பணமுமே லீகல் டெண்டர், அதாவது சட்ட ரீதியான பணம். இதுக்கு மத்திய அரசு உறுதி அளிச்சிருக்கு. ஸோ யாரோட அப்ரூவலுமே இல்லாமல் ரூபா நோட்டில் பேனாவில் எழுதியிருக்கு, டேமேஜ் ஆகிருக்குங்கிற காரணத்துக்காகலாம் பேங்க்கில் இது செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை. நம்ம 4ஆம் தேதி இந்த ரூபா நோட்டாக மாற்ற வந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓரத்தில் கிழிஞ்சிருந்தாலுமே சீரியல் நம்பர் தெரிஞ்சாலுமே அந்த ஓரத்தில் கிழிஞ்ச பகுதி வேணும், அப்போ தான் மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேங்க, மிஸ்ஸிங் பார்ட் இருந்துச்சுன்னா நானே ஒட்டு போட்டு மளிகை கடையில் ஏதோ ஒரு கடையில் மாற்றிப்பேன்ல, எதுக்கு பேங்க் வரைக்கும் வந்து அலையணும் அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லைங்க, ஓரத்தில் கிழிஞ்சிருந்தாலும் சீரியல் நம்பர் தெரிஞ்சிருந்தாலும் அந்த மிஸ்ஸிங் பார்ட் வேணும், அப்போ தான் மாற்றிப்போம். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவுமே நான் ஆர்பிஐ கைட்லைன்ஸை எடுத்து காமிச்சேன். இங்கே பாருங்கள், எங்கே அப்படி இருக்குது, மிஸ்ஸிங் பார்ட் மிஸ்ஸிங் ஆயிருந்தா தான் இருக்கே தவிர மிஸ்ஸிங் பார்ட் வேணும் இருந்தால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு எங்கேயுமே இல்லைங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சேன், ஃபோனில் எடுத்து காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் இப்படி ஒன்று பண்ணுங்க, அதாவது கிழிஞ்ச பகுதியில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஷீட் போட்டு ஒட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவ்வளோ தூரம் கேட்டதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சரி ப்ரௌன் ஷீட்டாவது ஒட்டி கொண்டு வாங்க, நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னொரு நாள் இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் மாற்றி ஒட்டி கொண்டு வந்தாச்சு. இப்போயாவது இதை மாற்றுறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 4ஆம் தேதி போய் கேட்டப்போ ப்ரௌன் ஷீட் ஒட்டி கொண்டு வாங்க வாங்கிக்கிறோம் நாங்கள். இப்போ ஒட்டி கொண்டு போயாச்சு. இன்றைக்கி போய் கேட்குறப்போ இல்லை அப்படிலாம் இல்லை, கட் நோட்டை நாங்கள் வாங்க மாட்டோம், மிஸ்ஸிங் பீஸ் இருந்தால் மட்டும் தான் வாங்குவோம் அப்படின்னு அடுத்து சொல்கிறாங்க. கேட்டால் ஆர்பிஐ கைட்லைன்ஸுங்கிறாங்க. நானும் ஆர்பிஐ கைட்லைன்ஸை எடுத்து காமிச்சேன், வெப்சைட்டில் எடுத்து காமிச்சேன். அதாவது இது வந்து மியூட்டிலேட்டட் நோட். இந்த நோட்டில் ஏதாவது ஒரு பீஸ் வந்து மிஸ் ஆயிருந்தாலோ இல்லை 2-3 பீஸாக இருந்தாலோ அதை வாங்கிக்கணும்னு தான் போட்டிருக்கே தவிர மிஸ் ஆன பீஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க எங்கேயுமே போடலை. அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் அடையாறில் இருக்கிற செஸ்ட்டில் போய் மாற்றிக்கோங்க, செஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அங்கே போய் மாற்றிக்கோங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க.
சரி நோட் ரூபாய் நோட்டை மாத்திரத்துக்கு தான் பேங்க் இருக்கு, பேங்க்ல வாங்கலன்னா செஸ்ட்ல போய் மாத்திக்கோங்கிறாங்க. அப்ப செஸ்ட்ல போய் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம அங்க போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு வழியா அந்த 500 ரூபாய் நோட்டை எஸ்பியோட கரன்சி செஸ்ட்ல கொடுத்து மாத்தியாச்சுங்க. அதாவது கிழிஞ்ச நோட்டை பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம் தானே எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதான் இல்லை. கிழிஞ்ச நோட்டோட ஒரு பாதி கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை நார்மல் பிரான்ச்சில் போய் மாற்றிக்க முடியும். அந்த ஒரு பாதி இல்லை, ஒரு பாதி தான் இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குன்னு சொல்லி செஸ்ட் பேங்க்னு சொல்லி அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கும், அங்கே போய் தான் மாற்ற முடியும். அதுலேயுமே எரிஞ்ச நோட்டாக இருந்தால் இந்த செஸ்ட் பேங்க்கில் கூட மாற்ற முடியாது, ஆர்பிஐயில் தான் டேரெக்டாக போய் மாற்ற முடியும். ஸோ இந்த விஷயம் எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் ஆர்பிஐ வெப்சைட்டில் அது சம்மந்தம் எதுவுமே போடல. மிஸ்ஸிங்காக இருந்தாலோ இல்லை 2-3 பீஸாக இருந்தாலோ அதை நீங்கள் வந்து பேங்க்கில் கொடுத்தே மாற்றிக்கலாம் தான் மொட்டைக்கட்டையாக போட்டிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஆர்பிஐயில் போய் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை பேங்க்கில் வாங்கிப்பாங்களே, வாங்கிக்கணுமே, ஏன் வாங்கலை, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுத்து கேளுங்க, வாங்கலைன்னா சைன் போட்டு அவங்கள்ட்ட திருப்பி வாங்குங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. நாங்கள் லெட்டரில் சைன்லாம் கேட்டால் அவங்க திருப்பி தரல. சரி ஜஸ்ட் பேங்க்லேயும் போய் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து கேட்டு பார்த்தோம், மாற்றி வாங்கிட்டாங்க. ஸோ கிழிஞ்ச நோட்டை மாற்றுறதுல இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி அதை நீங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோ மெனக்கெட்டுன்னு பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு குழப்பம் இருக்கிறத இந்த வீடியோவை ஆர்பிஐ டேக் பண்ணியும் ஆர்பிஐக்கு மெயில் பண்ணியும் நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். அவங்க ஏதாவது ரிப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் இந்த கிழிஞ்ச நோட்டை மாற்றுறது ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை மாற்றுறதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி சந்திச்சிங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்து கையை உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார்.